நம்மளுக்கு மொதல் சவாரி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு சவாரி எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். கஸ்டமர் வந்து ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் போகிற ரேஞ்சில் தான் இருக்காங்க. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்னன்றது பார்ப்போம். பாய். எப்படியாவது இந்த டாஸ்க்கை முடிச்சிடலான்னு பார்த்தேன். கடைசியில் ஒரு லாங் ட்ரிப் வந்து ஏதோ செங்கல்பட்டுலாம் தாண்டி ஒரு பெரிய கிராமத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிறேன். இப்போ சென்னை இப்போது சிட்டிக்குள்ளே போகிறதுக்கே எனக்கு 40 கிலோமீட்டர்ஸ் ஆகும். கண்டிப்பாக பார்ப்போம் இன்னைக்கு முடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரொம்ப தூரம் வந்துட்டேன். இதே மணி வந்து 9:30 ஆகுது. பார்ப்போம், ட்ரை பண்ணுறேன். டைம் இப்போ கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. வருத்தமான விஷயம் என்னன்னா, நான் இன்னைக்கு செய்ய வேண்டிய டாஸ்கை வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது தான், ரேபிடோவில் வந்து அடிக்கடி சவாரியே கிடைக்காது. ரொம்ப நம்ம வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஊபர் வந்து அப்படி கிடையாது. இன்னைக்கு ஊபரில் போட்ட எல்லா ட்ரிப்பையுமே நான் முடிச்சிட்டேன். அதுக்கான போனஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. பட் ரேபிடோ வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. 2 ரைடு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ஊபரில் ஒரு 4-5 லாங் ரைட்ஸ் கிடைச்சதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ ரேபிடோவோட டைமிங்கும் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் சொன்ன டாஸ்க்கை முடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஏதாவது போனஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்தாங்கன்னா 2 ஆப்லேயுமே சொல்கிறேன். ஏர்லி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டே முடியறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி காட்டுவேன்னு நினைக்கிறேன்றதை தாண்டி கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோஸை பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். நன்றிகள் பல.